சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அந்த சிக்கன் கிரேவிக்கு மசாலா நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கிடலாம். என்னென்னா தனியா, வரமிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இவ்வளவும் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். வாசனை வர அளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நான் பூண்டு கொஞ்சமும் இஞ்சி கொஞ்சம் போட்டுருவேன். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். அடுத்தது இதிலே தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுப்போம். தக்காளியும் இந்த ஜார்லேயே போட்டு அரைச்சி வச்சுப்போம். தக்காளியும் நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ அது 1 கிலோ சிக்கன் எடுத்துப்போம். அதெல்லாம் மற்ற மசாலா ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இதோ மண் சட்டியும் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இது பட்டை, சோம்புலாம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இப்போ நான் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம், வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதக்கி இருக்கும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, தனியா இந்த போட்ட அதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதை இதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், வாசனை வரட்டும். இப்போ இது நல்லா வாசனை வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. நம்ம இதுலேயே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு வதக்கிக்கிடலாம். இப்போ தக்காளி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் தான் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். ஏன்னா இதிலே வதக்கிட்டாலே கறி கொஞ்சம் வெந்துடும். இப்போ இப்படி வதக்கிட்டு கறி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது. தக்காளி ஃபஸ்ட்டே போட்டால் கறி கொஞ்சம் வேகத்துக்கு கஷ்டப்படும். அதாவது கல் மாதிரி இருக்கும், வேகாது சீக்கிரமாக. இப்படி போட்டு வதக்கிட்டோன்னா கறி நல்லா வெந்துடும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது இது சிக்கன் மசாலாத்தூள் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. ஏற்கனவே காரம் இருக்குது, ஏன்னா நம்ம மிளகா தனியெல்லாம் அரைச்சோம். அடுத்தது நிறத்துக்கு, அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே இப்போ கறி வெந்த மாதிரி ஆயிடுச்சு. மண் சட்டி செய்யும்போது ஃபஸ்ட்டு சூடாக தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா சூடை விடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் அந்த சூட்லேயே கறி வெந்துடும். பாருங்கள், கறி பெரட்டின மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் இப்படியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு, எனக்கு கிரேவி மாதிரி தேவை. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அரைச்சி வச்ச டொமாட்டோவையும் போட்டு, அதாவது தக்காளி அரைச்சி வச்சதையும் போட்டு நான் செய்ய போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம காரம் வேணுன்னா காரம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் கட் பண்ணி பச்சை மிளகா கட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். இதை பாருங்கள், ஓரளவு நல்லா கறி வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கலக்குது இல்லையா, அதனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கறி நல்லாவே வெந்துருச்சு. சிக்கன் மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். அதாவது நாட்டுக்கோழி மட்டும்தான் வேக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பிராய்லர்னால் சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ இது இந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்துட்டோம். நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்படி எடுத்துக்கோங்க. பெரட் மாதிரி வேணும்னா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி செய்து சாப்பிடுங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.